தமிழகம் முழுவதும் போலியாக காப்பீட்டு நிறுவனங்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பாறை குட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பால்பாண்டி. இவர் சொந்தமாக சரக்கு வாகனம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பால்பாண்டி சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானது. பின்னர் பால்பாண்டி விபத்துக்குள்ளான தனது 4 சக்கர சரக்கு வாகனத்திற்கு வாகன காப்பீடு இருப்பதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் பால்பாண்டி தாக்கல் செய்த காப்பீடு பாலிசி போலியானது என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து HDFC ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மேனேஜர் ராஜேஷ் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் மணியாச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை செய்து வந்தனர். விசாரணையில் பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பெயரில் போலியான இணையதளத்தில் காப்பீடு பதிவு செய்து லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஒரு கும்பல் ஈடுபட்டு வருகிறது என தெரிய வந்தது. பின்னர் இந்த மோசடியில் ஈடுபட்ட தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியைச் சேர்ந்த சங்கரலிங்கம், தென்காசி மாவட்டம் கழுகுநீர்குளம் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ், திருநெல்வேலி மாவட்டம் கித்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன், தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், செந்தில்வேல் முருகன் ஆகியோரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.